விஜயின் மூன்று முகம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு குணம், அதிசயங்கள். ஒவ்வொரு குணமும் வித்தியாசமானது. அமைதி, காமெடி, சிரிப்பு என்று எல்லா குணங்களும் நிறைந்த ஒரு விஜயாக மூன்று முகம் தோட்டத்தை நமக்கு காமிக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் நடிகராக நடித்து கொண்டிருக்கும் போது எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இயல்பான நடிப்பு, கேஷுவலான ஸ்டைல், வாக்கு எல்லாமே நார்மலாகவே இருக்கும். பேச்சுக்கள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருக்கும். அதனாலதான் விஜய் எல்லாருமே தன் சகோதரனாகவும், தன் பிள்ளையாகவும், தன் அண்ணனாகவும், தம்பியாகவும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. விஜய் அவர்கள் நடிக்கும் பொழுது, அவர் முன்பாக நடிக்கும் பொழுது எந்த வில்லன் நடிச்சாலும் சரி அந்த வில்லனை நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு காமெடி நடிகர் அவர் முன்பாக நடிச்சாலும் சரி அந்த காமெடி பார்க்க மாட்டோம். ஏன்னா ரெண்டுமே அவர் சூப்பரா, வில்லன் கிட்ட நடிக்கும் பொழுதும் வில்லன் தானே சூப்பரா பண்ணுவாரு, அது ரொம்ப பிடிக்கும். காமெடி கிட்ட உதாரணத்துக்கு முன்னாள் காமெடி நடிகர் கவுண்டமணி கூட நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு போட்டி போட்டு காமெடி பண்ணுவாரு. இப்ப வடிவேல் கூட, சந்தனம் கூட, சூரி கூட நடிக்கும் போது கூட அவங்களுக்கு போட்டி போட்டு காமெடி பண்ணுவாரு. அவங்க காமெடி பண்ணதை விட விஜய் பண்ற காமெடியா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா காமெடி பண்ணுவாரு விஜய் அவர்கள். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அவர் நடிச்ச படமாக லவ் டுடே, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கும், எல்லா காதலர்களும் பிடிச்சிருக்கும். நிறைய வாலிபர்கள் அதிகமாக கவர்ந்து இழுத்த படம் அந்த 3 படம் தான். பெண்களும் விஜய் கிட்ட அதிகமாக ரசிகராக சேர்வதற்கும் காரணமே அந்த 3 படம் தான். உதாரணத்து சொல்ல போனா கத்தி, போக்கிரி, கில்லி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இறங்கிப்பாரு, நல்லா இருக்கும். அந்த படங்கள்லாம் சூப்பரா இருக்கும். அவர் ஆக்ஷன் நடிச்சாலும் சரி, காமெடியில் நடிச்சாலும் சரி, குணச்சித்திரம் நடிச்சாலும் சரி, சென்டிமெண்டல் நடிச்சாலும் சரி, நம்ம சீட்ல உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளை மாத்திடுவார். அந்த அளவுக்கு அவர் அருமையா நடிச்சிருப்பாரு, ரொம்ப காமெடியா பண்ணுவார். அதனால அவர் கட்சி பாதம் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிடிக்கும். முன்பு இருந்து பெரிய நடிகராக இருந்த எல்லாரையும் தள்ளிட்டு அவர் பெரிய நடிகராக வந்தாரு. காரணம் அவரோட நடிப்பு திறமை, காமெடி திறமை, அவர் கதை சூஸ் பண்ற விதமா இருந்தாலும் சரி அருமையாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாவது முகம். 3 வருடத்துக்கு முன்பாக திடீரென்று மக்கள் சேவைக்காக தன்னோட கட்சியை தொடங்கினார், தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி. அப்படியே டோட்டல் அந்த கேஷுவல், நார்மல் அந்த உடைகள் எல்லாம் மாறி ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டு படங்கள் நடிச்சிருப்பாரு. யாரெல்லாம் பார்த்திருப்பீங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவரோட ஒயிட் அண்ட் ஒயிட் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி அரசியல் களத்துல தேர்தல் பிரச்சாரம் பேசும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி ஒரு நாள் அப்படியெல்லாம் நடக்கும், மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பார்கள், அவர்களே இவர்களே அப்படின்னு. ஆனா அதெல்லாம் அந்த ஃபார்மெட்டெல்லாம் உடைச்சது விஜய் அவர்கள் தான். அவர் வருவாரு, மைக்க பிடிச்சு பேசுவார், எல்லாருக்கும் நண்பா நண்பி, எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய மெசேஜை கரெக்டா சொல்லிட்டு போயிடுவாரு. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கட்சியோட தலைவராக செயல்பட்டாரு. இப்போ 3வது முகம் என்னன்னு பாக்குறீங்கன்னா, முதலமைச்சரான பிறகு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டாரு. ஒரு அமைதியான சூழல் அதாவது ஒரு புயல் வீசின பிறகு ஒரு அமைதி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதி அவர்கிட்ட இன்னும் வரைக்கும் காண்பது. எந்த கட்சிக்காரங்க என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன இது எதுவுமே காது கொடுத்து கேட்கல, அதிகமா பேசல, அமைதியாவே இருக்காரு. யோசனை பண்ணிக்கிட்டே சிந்திச்சு கொண்டே இருக்கிறாரு. ஆட்சியை எப்படி நடத்த போறோங்கிறது யோசிக்கிறாரா, இல்ல தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை எப்படிலாம் நன்மை செய்யலாம்னு யோசிக்கிறாரா, இல்ல எதை குறித்து சிந்திக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ரொம்ப அமைதியாயிட்டாரு. பிளாக் அண்ட் ஒயிட் கோட்டை போட்டு வித்தியாசமாயிட்டார். நம்ம ஊர்ல முதலமைச்சரால ஒரு கம்பீரமா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வருவாங்க. அவங்க பின்னாடி ஒரு 4-5 ஒரு 10-15 அரசியல்வாதி நடந்து வருவாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி இல்லை. பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு ஆள்கள் நடமாட்டமும் இல்லை, சிம்பிளா வராரு, சிம்பிளா போய் உட்காராரு, சிம்பிளா எல்லா வேலையும் செய்யறாரு, யோசிச்ச மாதிரியே இருக்காரு, ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் குறித்து எவ்வளவு குறைகள் வருது, அமைதியா இருக்காரு. எத்தனை அமைச்சர்களுக்கு போஸ்ட் கொடுக்காரு, அமைதியா இருக்காரு. முக்கியமா சொல்ல போனா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகுறதுக்கு இன்னும் அவர்கிட்ட சீட்டு கம்மியா இருந்த போது அப்ப கூட ஆவாரா இல்லையான்னு பல பேர் பரபரப்பா சட்டை கிழிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்திலும் அவரு அமைதியா இருந்தார். ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் என்ன செய்ய போறேங்கிறது கூட சொல்லல. ஆனா அவர் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய அமைதி. அதுக்கு பிறகு இப்போ அமைச்சரான பிறகு யாருக்கு அமைச்சர் கொடுப்பாரு, அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா நாங்கள் வெளியே போயிடுவோம், இவங்க வெளியே போயிடுவோம், அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்க போறாங்க, இவங்களுக்கு அமைச்சர் கொடுப்போம், பரபரப்பாக பேசிருக்கும் போது கூட அவர் அமைதியா இருக்கிறாரு. இந்த அமைதியான முகத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பயமா இருக்குது. என்ன செய்ய போறாரு, இன்னும் என்னென்ன யோசிக்க போறாரு, யாரை காலி பண்ண போறாரு, இதுதான் அவரோட 3 முகம். இதுல எனக்கு பிடிச்ச முகம் என்ன பாத்தீங்கன்னா, அவர் ஹீரோவா இருக்கும்போது தான். ஏன்னா அவர் காமெடி, அவர் படம் பார்க்கும்போது நமக்கு இயல்பாகவும் காமெடியாகவும், படம்னாலே எல்லா மக்களும் போய் பார்ப்பாங்க, குழந்தைங்க இருந்து பெரியவங்க முதியோர் வரைக்கும் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துல ஒரு மெயின் மெசேஜ் இருக்கும், காமெடி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே போல முதலமைச்சரான பிறகு விஜய் அவர்கள் அதே சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஆட்சி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுகிறேன்.